வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. மீனாவோட அம்மா வீட்டில் ரொம்ப வருத்தமாக உட்கார்ந்துருக்க. சத்யா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்தம்மா காஃபியை குடி அப்படின்னு சொல்ல, இல்லடா எனக்கு பசிக்கலைங்கிறாங்க உங்கள் அம்மா. அது எப்படி பசிக்காம போகும்? நாள் பூரா நின்று பூ கட்டிகிட்டு இருக்கிற. நீ சீதாவை நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா, எல்லாம் சரியா போயிடும், இந்தா குடின்னு நீட்டுறாரு. அவங்க அம்மாவும் கையில வாங்கி குடிச்சுக்கிட்டு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சத்யா. சீதாவோட தாலி சின்ன மாப்பிள்ளையோட அம்மாவோட தாலியில செஞ்சது. சின்ன மாப்பிள்ளை தாலி திருட்டு போனதை வச்சு ரொம்ப கோவமா இருப்பாரு. அதுவும் பெரிய மாப்பிள்ளையோட வேன் ஃபங்க்ஷனுக்கு வந்து தாலி திருட்டு போயிருக்கு. அவருக்கு கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். பாவம் சீதா பாதி கஷ்டத்தை சொல்றா, மிச்சத்தை அவக்குள்ளேயே வச்சுக்கிறா அப்படின்னு கலங்கி உட்கார்ந்துருக்காங்க அவங்க அம்மா. கவலைப்படாதம்மா, அருண் மாமா சீதாவை எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சத்யா சொல்ல, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி காஃபி அவங்க அம்மா குடிக்க, சீதா கையில அவங்க ஆஃபீஸ் பேக்கோட அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஏய் சீதா வா அப்படின்னு சத்யா சொல்ல, என்னாச்சுன்னு அவங்க அம்மா எழுந்திருக்கிறாங்க. சீதா அழுதுகிட்டே நிற்க, ஏய் அப்படின்னு டம்ளரை வச்சுட்டு அவங்க அம்மா சீதா கிட்ட வர, அம்மா அப்படின்னு தோல்ல சாஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்னு சத்யா கேட்க, உடனே மகளை நிமித்தி முகத்தை தொடச்சு விட்டுட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு அவங்க அம்மா பதற, தாலி இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சீதா அழ, ஐயையோ நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க அம்மாவும் பதறாங்க. இப்பதான் அருண் மாமா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு அம்மாட்ட சொன்னேன். ஆனா அவரே உன்னை இப்படி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்காரு. தாலி திருட்டு போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ வா சீதா, நான் வந்து கேக்குறேன் அப்படிங்கிறாரு சத்யா. சீதா அழுதுகிட்டே நிக்க, டேய் சத்யா நீ சும்மா இருடா அப்படிங்கிற அவங்க அம்மா, நான் அப்பவே நினைச்சேன்டி, அதுவும் முத்து மாப்பிள்ளைய கண்டாலே அவருக்கு ஆகாது. வேற எங்கேயாவது இப்படி ஆயிருந்தா கூட உன் புருஷன் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆமாம்மா என்னை கேட்காம உன்னை யார் போக சொன்னது? என்னை மதிக்காத இடத்துக்கு நீயே போனேன்னு சொல்லி தான் திட்டினாரு. தாலியோட வந்தாவா, இல்லை நான் அப்படியே போயிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்ல, அவங்க அம்மா சீதாவோட கைய ஆதரவா பிடிச்சிக்கிட்டு, சத்யா நீ போய் மீனாவுக்கு போனை போடுங்கிறாங்க. சீதா அழுதுகிட்டே இருக்க, சீதா அழாத வாடி உட்காரு அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவங்க அம்மா. இங்க முத்து திருட வேஷம் போட்டாராம். தலையில ஒரு சுருளா முடி இருக்க மாதிரி ஒரு பெரிய டோப்பா, கசாமுசான்னு வளர்ந்த தாடி, ஒரு லுங்கி, அதுல ஒரு கத்தி எடுத்து சொருகிறாரு. லுங்கிய முக்கா காலுக்கு ஏத்தி கட்டிக்கிட்டு அவரு நிமிர ரூம்ல இருந்து வர்றாங்க மீனா. பாதி ஃபிளீட் விட்ட சாரி, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிளவுஸ், ஒரு அவசரமா போட்ட கொண்டை அப்படின்னு அவங்க புடவை முந்தானிய சுத்திக்கிட்டே வர, முத்து ஆன்னு வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு பயங்கரமா இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா முத்துவை பார்க்க தான் உண்மையிலேயே நமக்கு பயமா இருக்கு. நல்லா இருக்கேன் என்னன்னு மீனா கேட்க, பணங்காட்டு நரிமாரியே இருக்கே அப்படின்னு மீனாவோட நெத்தியில இருக்க பெரிய பொட்டை பார்த்துக்கிட்டே சொல்றாரு முத்து. உன்னை பார்த்தா பேயே பயந்துரும் மீனா, உன்னை பார்த்தா எவனாவது நகையை திருடுவானா இல்ல பயந்துட்டு ஓடுவானான்னு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க மட்டும் என்னவா ரொம்ப நாளா போலீஸ் தேடுற கொடூர கொள்ளக்கார மாதிரில இருக்கீங்க அப்படின்னு மீனா முத்துவையும் கலாச்சி விட்டுடுறாங்க. அப்படின்னு அவரே தலையில இருந்து கால்வரில் ஒரு பார்வை பார்த்துட்டு, அவ்வளோ கொடூரமா இருக்கேனா அப்படின்னு மீனா பக்கத்துல வர, போங்க அங்கிட்டு அப்படின்னு தள்ளி விட்டுடுறாங்க மீனா. கையில ஒரு ஷாப்பர் பேக் சுருட்டி இந்தான்னு கொடுக்க, சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிறாங்க மீனா. முத்து அப்படியே புன்னகை மன்னனா வெளியே வர, முத்து கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாட்டிக்காம இருந்தா சரின்னு ஒரு சிரிப்போட சொல்றாரு ஒரு ஃப்ரெண்டு. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப தங்கம் இருக்கிற இடத்த மட்டும் காட்டு அப்படின்னு முத்து சொல்ல, வா போலான்னு முன்னாடி நடக்கிறாரு சக்தி. முத்துவோட பின்னாடி மீனாவும் வீட்டை விட்டு வெளியே வந்துற, அங்க போறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கேட்டை பூட்டிட்டு வான்னு முத்து சொல்ல, சரிப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டை பூட்ட போறாரு. அப்போ முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது. இந்தா சத்யா தான் கூப்பிடுறான், ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்னன்னு கேளுன்னு முத்து மீனா கிட்ட போனை கொடுக்குறாரு. மீனாவும் கால் அட்டன் பண்ணி, சொல்லு சத்யா அப்படின்னு சாதாரணமா கேட்க, சத்யாக்கோ சொன்னதை கேட்டுட்டு, என்னடா சொல்ற, வீட்டை விட்டு அனுப்பிட்டாரா அப்படின்னு ரொம்பவே சங்கடமா கேட்குற மீனா, நானும் மாமாவும் அந்த நகையை தேடி தான் வந்திருக்கோம், கண்டிப்பா சீதா தாலி செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம், நீ சீதாவை தைரியமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறவங்க ஆட்டோ பக்கத்துல வந்து நிக்கிற முத்துக்கிட்ட, ஏங்க சீதாவோட தாலி செயின் திருட்டு போச்சு இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிக்க, அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கு அருண் சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாராங்க அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டானா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு முத்து. ஆமாங்க, வந்தா தாலி செயினோட தான் வரணும், இல்லைன்னா வராதுன்னு சொல்லிட்டாரா
அப்படின்னு மீனா சொல்ல, பைத்தியக்காரனா அவன்? ஒரு போலீஸ்காரனா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு முத்து ரொம்பவே கோவப்பட, பாவங்க சீதா அழுதுகிட்டே இருக்காளாம் அப்படிங்கிறாங்க மீனா. இவ்வளவு நாள் அவன் என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இப்ப சீதா கிட்டையும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானா? அவளை நல்லா பாத்துக்கிறான்னு தானே நீ சொன்ன அப்படின்னு முத்து கேட்க, மீனாவுக்கு டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தயங்குறவங்க, இல்லைங்க இந்த விஷயத்துல ரொம்ப கோவமாயிட்டாரு போல, அவங்க அம்மாவோட தாலியில தான் சீதாவுக்கு தாலி செஞ்சாங்களாம், அது திருட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா சமாளிச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. மீனா, அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம வேன் பூஜை போடுற இடத்துல வந்து திருட்டு போச்சுல்ல, அந்த காண்டை தான் இப்படி காட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கலக்கமா பாக்குறாங்க. என்கிட்ட சண்டை போட்டாலும் சீதாவை நல்லா பாத்துக்கிறானேன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன், இப்ப அவளையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு வந்துட்டான்ல, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இரு, அவனுக்கு இப்பவே போனை போட்டு அப்படின்னு முத்து பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாரு. இருங்க இருங்க, இருக்கிற பிரச்சனையவே இன்னும் பெருசா ஆக்கிடாதீங்க, அந்த தாலி செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், முதல்ல அதுக்கு என்ன வழியோ அதை செய்வோங்கிறாங்க மீனா. முத்துவுக்கு பயங்கர கோவமா ஆத்திரமா இருக்கு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி முதல்ல நகையை தேடுவோம், அப்புறம் பேசிக்கிறேன் அவங்கிட்ட அப்படிங்கிற முத்து மீனா கிட்ட இருந்து போனை வாங்கிக்கிறாரு. அதுக்குள்ள சக்தியும் வீட்டை பூட்டிட்டு வந்து நிக்க, வா சக்தி போலாம், வந்து வீட்டை காட்டு அப்படின்னு முத்து நடக்க, வா போலன்னு அவரும் வர்றாரு. அவங்க 3 பேரும் மெதுவா ஒரு வீட்டுக்கிட்ட வந்து எட்டி பார்க்க, அங்க ஒருத்தர் ரொம்ப சவடாலா உட்காந்துக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்கான். எப்போ வருவான்னு தெரில, வந்தா முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் உட்காந்துருக்கான். டக்குன்னு மீனா முத்துவை பின்னாடி தள்ளிட்டு போறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, ஏங்க அங்க உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, முத்து மெதுவா எட்டி பாக்குறாரு. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா கிட்ட திரும்புறவங்க, எங்களுடைய இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்க, இன்னமுமா உனக்கு பயமெல்லாம் இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, மீனாவும் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, நீங்க என்ன ரவுடியா அப்படின்னு கேட்க, எல்லாரும் என்ன அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் வேதனையோட தான் சொல்றாரு முத்து. ஏங்க, ஊரை அடிச்சு சம்பாதிக்கிற இவங்களும் உழைச்சு சம்பாதிக்கிற நீங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா தத்துவம் பேச, அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுக்கிற முத்து, பாத்தியா என் பொண்டாட்டி என்ன சென்டிமெண்டா தாக்குறா அப்படிங்கிறாரு முத்து. ஆமாப்பா அப்படிங்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு. இங்க பாரு, கண்ணுல பயம் இல்லாத மாதிரி கம்பீரமா நடந்துக்கணும், புரியுதா அப்படின்னு மீனா கிட்ட சொல்ற முத்து. சக்தி அப்படின்னு அவரு தோலை சுரண்டி நீ கிளம்புன்றாரு. சரிப்பான்னு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. சரிங்கிற மீனாவும் பைய சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே தென்னாவட்டா நடந்து வர்றாரு. வேகமா வர்றதை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு ஒருத்தன் எழுந்திருக்க, இன்னொருத்தன் உடனே முத்துவோட நெஞ்சில கைய வச்சுட்டு, ஏய் எங்க போற அப்படின்னு கேக்குறாப்ல. எங்க போற, நில்லு, 2 பேரும் நேரா உள்ளர போறீங்க, எங்க இருந்து வர்றீங்க, இங்க எதுக்காக வர்றீங்க அப்படின்னு கேக்குறாப்ல. எங்க இருந்து வர்றீங்க, யார் நீங்க அப்படின்னு இன்னொருத்தனை கேட்டுட்டு இருக்காரு. முத்து அமைதியா நின்று அவரையே பார்த்துட்டு இருக்க, யோ யாருன்னு கேக்குறேன்ல, பதில சொல்லு அப்படின்னு கேட்க, முதல்ல நீ யாரு, உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது, உன் தலைக்கட்டு யாருன்னு சொல்லு, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, தலைக்கட்டு கிட்ட பேச போறியா, ஏன் எதுக்கு அப்படின்னு இன்னொரு ஆள் கேக்குறாரு. யோ கையில உருப்படி இருக்கியா, அதை உருக்கணும், முதல்ல 2 பேரும் வழிய விடுங்க அப்படின்னு முத்து சொல்ல, உருப்படியா என்ன வச்சிருக்க காட்டு அப்படின்னு ஒரு ஆள் கேக்குறான். ஐய என்ன இது, அல்ல சில்லுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு முத்து மீனா கிட்ட கத்துறாரு. ஆமா ஐயா, என் ஃப்ரெண்டு சொல்லும் போதே இப்படிதான் இவனுங்க இருப்பானுங்கன்னு சொன்னா அப்படின்னு மீனா சொல்ல, 2 பேரும் யோசனையா பாக்குறாங்க. கொஞ்சம் முன்னாடி வர்ற மீனா, இங்க பாருங்க ஐயா, அதெல்லாம் உள்ள போய் நான் காட்ட வேண்டிய ஆளுகிட்ட காட்டிக்கிறேன், சீக்கிரமா உருக்கி ஆகணும், முதல்ல தள்ளு அப்படின்னு வச்சிருக்க பையால ஒரு சாத்திட்டு உள்ளர போறாங்க மீனா. மீனா கடகடன்னு உள்ளர வர, ஐயோ என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ளர போற அப்படின்னு முன்னாடி போற முத்து மீனா 2 பேரையும் துரத்திக்கிட்டு அவங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நில்லுப்பா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க உள்ளர ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரே இடத்துல ஒரு மண் தீபம் எரிஞ்சிட்டு இருக்க, 2-3 சட்டி, பக்கத்துல ஒரு தராசு, ஒரு பெரிய சுவாமி ரூமு அப்படின்னு ஒரே செட்டப்பா கெட்டப்பா இருக்குது. யோ நாங்க சொல்ல நீ பாட்டுக்கு உள்ளர வந்துட்ட அப்படின்னு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்க. அங்க உட்கார்ந்துருக்க ஒரு லேடியும் இன்னொரு ஆளும் நிமிர்ந்து பாக்குறாங்க. நீங்க பாட்டுங்க எங்களை தள்ளி விட்டுட்டு உள்ளர வந்துட்டீங்க அப்படின்னு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்க. அந்த லேடி, டேய் என்னடா பிரச்சனைங்கிறாங்க. யாரு என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம தள்ளி விட்டுட்டு உள்ளர வர்றாங்கக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. வணக்கம் கோ
அப்படின்னுகிட்டே முத்து உட்கார்றாரு. அந்த லேடி முத்துவையும் மீனாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, யார் நீங்க 2 பேரும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன ஆடி ஆஃபர்ல நகை எடுக்கவா வருவாங்க, எல்லாம் உருக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாக்கா, சீக்கிரம் உருக்கி கொடுக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு வந்திருக்கிறோம், கொண்டு போய் சீக்கிரம் காசாக்கணும் அப்படின்னு மீனாவும் சொல்ல 2 பேரையும் அந்த லேடி மாறி மாறி பாக்குறாங்க. ஆளு புதுசா இருக்கிறீங்களே, இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த லேடி கேட்க, என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா என் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறாரு முத்து. என்ன பேரு அப்படின்னு அந்த 2 பேர்ல ஒருத்தன் கேட்க, முத்து லுங்கியில இடுப்புல கைய வச்சு உன்னை எடுக்கிறாரு. 2 பேரும் என்னன்னு பார்த்துட்டு ஒரேட்டு பின்னாடி போறாங்க. அது கத்தி அப்படின்னு அவங்க பின்னாடி போக, யோ இரியா, பயப்படாதீங்கயா அப்படிங்கிற முத்து அந்த உரையில இருந்து கத்திய உருவி கழுத்துக்கிட்ட வச்சு காமிச்சு, அறுப்பு 6வது அப்படிங்கிறாரு. அப்ப இது யாரு அப்படின்னு மீனாவை காட்டி ஒருத்தன் கேட்க, என் பொண்டாட்டி பிளேடு புஷ்பா அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்பவும் முத்து ஒரு முறை மறைச்சு வைக்கிறாங்க. அத்தா கொஞ்சம் அடக்கி வாசி, அப்புறமா நான் உனக்கு பயந்துக்கிறேங்கிற மாதிரி முத்து பார்வையாலேயே சமாதானம் பண்றாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பிளேடு போடுவோம், எங்க சொந்த ஊர்ல கொஞ்சம் கெடுபிடி அதிகமாயிடுச்சு, அதான் இங்க வந்துட்டோன்னு முத்து சொல்ல, அது சரி எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அந்த லேடி கேக்குறாங்க. முன்னாடி எல்லாம் வெறும் பர்ஸு தான் அடிப்போம், இப்பெல்லாம் இருக்கிறவன் எல்லாம் பணத்தை எங்க வச்சிருக்கிறான், எல்லாம் கார்டு போனுன்னு அதுலயே காசு அனுப்பிடுறானுங்க, இந்தா எவனுமே கையில காசு வச்சிருக்கிறது இல்ல, அதனாலதான் நகை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், அடிச்ச நகையை உருக்கதான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த லேடி முத்துவை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த இடத்த பத்தி உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பான இடம், நம்பி வந்தவங்களுக்கு கரெக்டா பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தவங்கிறாரு முத்து. அது சரி, இந்த இடத்த பத்தி உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு அந்த லேடி கேட்க, கரெக்டா கேட்டீங்க, இங்க வந்துட்டு போற ஆளா பார்த்து சொன்னாதான் இங்க நடக்கிறத பத்தி தெரியும், இல்லன்னா தெரியாதுல்ல அப்படின்னு முத்து ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. புதுசால இங்க யாரும் வர முடியாது, அப்படி யாரும் புதுசா வந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுதானே நாங்க இங்க வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தான் உன் அட்ரஸ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே எழுந்து நின்னு கத்திய உள்ளர வச்சிட்டு இருக்க. யார் அதுன்னு அந்த லேடி கேக்குறாங்க. அது அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, அதான்க்கா அந்த சாமியார் வேஷம்லாம் போடும்ல, அந்த பொம்பளை தான் கொடுத்துச்சு அப்படின்னு மீனா சொல்ல, எதிரில் உட்கார்ந்துருக்க அந்த ஆளு, அதான்க்கா அந்த சாமியார் வேஷம் கைரேகை முகரேகையெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டலைமே சொர்ணா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, இப்பதான் அந்த லேடி முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. ஓ சொர்ணாவா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா சொர்ணாவே தான், அவங்க தான் இந்த இடத்த பத்தி சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்னு அந்த லேடி அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க. இது என்ன கேள்வி, ஒரே தொழில இருக்கிறோம், இது கூட தெரியாதா, நாங்க எதாச்சியா ஒரு இடத்துல பார்த்தோம், எங்க பிரச்சனைய பத்தி அவங்க கிட்ட சொன்னோம், அப்ப அந்த அம்மா தான் உங்க இடத்த பத்தி சொல்லி உங்க அட்ரஸையும் கொடுத்தாங்க, அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம், பார்த்து பண்ணி கொடுங்க, ரெகுலரா இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துடுறோங்கிறாரு முத்து. சொர்ணா ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருந்தா, சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்புறம் தான் அந்த சாமியார் வேஷம் போட்டா, நம்ம ஊர்ல யாரு சாமியார் வேஷம் போட்டாலும் அப்படியே நம்பிடுவாங்களே அப்படின்னு அந்த லேடியும் கொஞ்சம் சகஜமா சிரிச்சு பேசுறாங்க. கரெக்டா சொன்னீங்க, சாமியார்களுக்கு தானே இன்னைக்கு நல்லா காசு கல்லா கட்டுது அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் கோணலா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. அது அவளுக்கு நல்ல வசதியா போச்சு, இப்ப நல்லா சம்பாதிக்கிறா, இன்னைக்கு கூட வர்றேன்னு சொல்லியிருந்தா, ஏதோ கோவில்ல தாலி சரடை அடிச்சாலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டே போக, மீனா மெதுவா முத்துவை பார்த்து ஜாட காட்டுறாங்க. புரியுது புரியுது, அமைதி அப்படிங்கிறாரு முத்து கண்ணாலேயே. அத உருக்க வர்றேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படின்னு மீனா மெதுவா தலையாட்ட, ஆமா 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 எங்ககிட்ட இன்னைக்கு இங்க வருவேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல, சுதாரிச்சுக்கிற மீனா, அப்ப சொர்ணாக்கா வரட்டும்க்கா, அவங்க வந்து சொன்னா உங்களுக்கும் எங்க மேல நம்பிக்கை வரும்ல அப்படின்னு மீனா கேட்க, அந்த லேடி யோசிக்கிறாங்க. கழுத்துல 1.5 இன்ச் கழுத்துல ஒரு செயின் டங்குன்னு தொங்கிட்டு இருக்கு. அந்த லேடி இன்னமும் யோசனையா 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்க. அப்ப போலீஸ் உள்ளர வர்றாங்க. அக்கா போலீஸ் அப்படின்னு அந்த 2 பேரும் கத்த, டேய் ஒருத்தரும் தப்பிக்க கூடாது, எல்லாரையும் பிடிச்சி வேன்ல ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்னு வர, அந்த லேடி அசராம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. சார் இருங்க சார், என்ன அவசரம், ஆள் புதுசா இருக்கீங்களே, ஸ்டேஷனுக்கு புதுசா அப்படின்னு அந்த லேடி அசராம உட்கார்ந்துருக்க.
என்ன என்னையவே கேள்வி கேட்குற? ஆமா, புதுசாக தான் மாறி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்ல, அதான் என் இடத்துக்கே வந்திருக்கிறீங்க, உங்க இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லுங்கன்றாங்க அந்த லேடி. பேசணும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதான் உன்னை நேரில் கூட்டிட்டு போறேன்ல, அங்க வந்து பேசு வா அப்படின்னு சொல்ல, படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி எழுந்திருக்கிறாங்க அந்த லேடி. முத்துவும் மீனாவும் அப்படியே போய் ஒரு ஓரமா நின்னுக்கிறாங்க. கான்ஸ்டபிள் பொருள் எல்லாம் எடுங்க அப்படிங்கிற எஸ்ஐ அங்க நின்னுட்டு இருக்க முத்துவை பார்த்துட்டு, யோ நீ வாயா அப்படிங்கிறாரு. எல்லாரும் நடக்க ஆரம்பிக்க, சார் 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 நாங்க இப்பதாங்க சார் வந்தோம், எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க சார்ங்கிறாரு முத்து. ஒன்னும் தெரியாம தான் நீ இங்க வந்தியா அப்படின்னு எஸ்ஐ கேட்க, சார் 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 சொன்னா நம்புங்க சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார், நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லைங்க சார்ங்கிறாரு முத்து. ஆமாங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க சார், எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சாருங்கிறாங்க மீனாவும். ஏய், திருட்டு நகையை உருக்குற இடத்துக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களை பார்த்தாலே தெரியுது திருட்டு வேலை செய்யறவங்கன்னு அப்படின்னு அவர் சொல்ல, ரெண்டு பேரும் திகச்சு போறாங்க. அந்த லேடி இவங்களையே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. சார் அது கெட்டப் கொஞ்சம் சொதப்பிருச்சுங்க சார், நாங்க அப்படி இல்லைங்க சார், நம்புங்க சார்ன்றாரு முத்து. ஏய் ஒழுங்காவா அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு அவரு நடக்க, எல்லாரும் நடக்கிறாங்க. ஏங்க என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு மீனா பயப்பட, லாஸ்டா வர்ற போலீஸ்காரரு, யோ வாயா அப்படின்ட்டு போறாரு. மீனா மீனா பயப்படாத, இரு மீனா நான் பாத்துக்கிறேன், வா வா அப்படிங்கிறாரு முத்து. ஏங்க இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு மீனா பயப்பட, வா வான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு முத்து. எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயா போடா அப்படின்னு எல்லாரையும் எஸ்ஐ அனுப்பிட்டு இருக்க. முத்து மறுபடியும் அவர்கிட்ட வந்து, சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க சார், நாங்களே இந்த இடத்துக்கு இன்னைக்கு தாங்க சார் வந்தோம், எங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க சார்ங்கிறாரு முத்து. ஆமாங்க சார்னு மீனாவும் சொல்ல, சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு எதுக்குடா வந்தீங்க அப்படிங்கிறாரு எஸ்ஐ. போலீஸ்ல மாட்டும் போதெல்லாம் இதைத்தானடா சொல்றீங்க, ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டு தட்டுனா உண்மையெல்லாம் வெளியே வரும், இந்த இடத்த பத்தி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்களும் பல நாள் வெயிட் பண்ணி பிடிச்சிருக்கோம், போடா அப்படின்னு முத்துவை பிடிச்சி தள்ளிவிட, சார் சார் சாருங்கிறார் அவரு. சார் 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 அப்படின்னு மீனாவும் கூப்பிட, போமா அப்படின்னு அவர் சொல்ல, ரெண்டு பேரும் போறாங்க. அது ஒரு அருமையான பழைய காலத்து வீடு, கதவே கலக்கலா இருக்கு. அதோட கொண்டியை பிடிச்சி இழுத்து வீட்டை போட்டுறாரு எஸ்ஐ. எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்து லாக்அப்ல தள்ளிட்டு இருக்காங்க. முத்து இன்னமும் சார் 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 நாங்க திருடங்கெல்லாம் இல்லைங்க சார், ஏங்க சார் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்ல, இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட உங்க கதையெல்லாம் சொல்லுங்க, இப்ப 3 பேரும் ஒரு ஓரமா போய் நில்லுங்க போங்க அப்படின்னு முத்து மீனா அந்த லேடி 3 பேரையும் பார்த்து எஸ்ஐ சொல்ல, வேற வழி இல்லாம 3 பேரும் ஒரு இடத்துக்கு வர்றாங்க. குடுமா அப்படின்னு மீனா கையில இருக்க பைய புடுங்கிட்டு போறாங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள். அடுத்து என்ன பண்ணலான்னு முத்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. மீனா மெதுவா திரும்பி அந்த லேடியை பாக்குறாங்க. அந்த லேடியை இவங்க 2 பேரையும் தான் சந்தேகமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு அந்த லேடியை பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. மறுபடியும் முத்து பக்கம் மெதுவா திரும்புறவங்க, எங்க சொல்லுங்கன்றாங்க. முத்துவும் எஸ்ஐ பக்கம் திரும்பி, சார் சார் சொன்னா நம்புங்க சார், நாங்க நகை திருடுறவங்க எல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனாவும் அங்க பாக்குறாங்க. அந்த லேடி இவங்க 2 பேரும் இங்க பாருங்கன்னு கூப்பிட திரும்புறாங்க. நகை அடிச்சுட்டு தானே வந்தீங்க, பயப்படாதீங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அட நீ என்னம்மா நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, நான் உதவுறேன்னா கேட்டாதானேங்கிற மாதிரி அந்த லேடி பாக்குறாங்க. என்னங்க இப்படி திருடுறவங்க கூட எல்லாம் நிக்க வச்சுட்டாங்களேன்றாங்க மீனா. நீயும் திருடி தானேம்மா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஏய் உன்ன மாதிரி நாங்க ஒண்ணு திருடி பொழைக்கிறவங்க இல்ல, உண்மையா உழைக்கிறவங்கன்னு ரெகுலர் டைலாக சொல்றாங்க மீனா. பாரா நல்லா நடிக்கிறியே அப்படின்னு அந்த லேடி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு சொல்ல, விடு மீனா, இதுகிட்ட எல்லாம் போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு, இன்ஸ்பெக்டர் வரட்டும் நாம பேசிக்கலாம், நீ பயப்படாம இருன்னு முத்து சொல்ல, யோ பேசாம சும்மா நிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் மிரட்டுறாரு முத்துவ. அந்த லேடி இவங்க 2 பேரையும் மாறி பார்த்துட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் அந்த லேடியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு ஜீப் வந்து நிக்குது. அதுல இருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி உள்ளர வர எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. சார் நகை உருக்கிற இடத்துல இருந்து இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கோங்க சார் நான் அவரு சொல்ல, உடனே அந்த உருக்கிற லேடி வேகமா மொத்த பல்லையும் காட்டிட்டு முன்னாடி வந்து, சார் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டியா, உங்ககிட்ட போன தடவைய சொல்லி அனுப்பிச்சேன்ல இந்த தொழில விட்டுருங்கன்னு, இனிமே பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன்ல, எத்தனை தடவை சொல்றது, உள்ள போக வேண்டியது 2 மாசம் கேப் விட வேண்டியது, மறுபடியும் தொழில ஆரம்பிக்க வேண்டியது, இதே வேலையா வச்சிருக்க அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான்னு. அது மாதிரி தான் அந்த லேடியை இப்ப சொல்றாங்க. என்னங்க சார் பண்றது,
இதை விட்டா வேற எந்த தொழிலுமே தெரியாதுங்கிறாங்க. ஓங்கி ஒண்ணு போடு இந்த அம்மாவை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கான்ஸ்டபிள் பலார்னு அந்த லேடியை ஒரு அறை விடுறாரு. இதை பாக்குற மீனாவுக்கு அல்லு விட்டுடுது. அப்படியே பயத்தோட முத்துவோட பின்னாடி வந்து ஒடுங்குறாங்க மீனா. டேய், சார்கிட்டயே திமிரா பேசுறியா அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் கேட்க, அடுத்தவங்க நகையெல்லாம் திருடி உருக்கி விற்கிறதெல்லாம் ஒரு தொழிலா? எத்தனை பேர் உன் வயசுல எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, செய்யறது திருட்டு தொழிலு, இதுல திமிர் பேச்சு வேற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அந்த லேடியும் கன்னத்தை தடவிக்கிட்டு, சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, மன்னிச்சு விட்டா மட்டும் திருந்திடவா போற, இவங்க எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அதுவரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருந்த முத்து சார் 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 அப்படின்னு கூப்பிட போனவரை திரும்பி பார்த்துட்டு எஸ்ஐயும் ஒரு பார்வை பார்த்துட்டு யார் இவங்கன்னு கேக்குறாரு. மத்தவங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்த மூஞ்சியா இருக்கு, இவங்க யாருன்னு கேக்குறாரு. யார் நீங்க அவரு முத்துக்கிட்டிய நேரடியா கேட்க, சார் 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 நாங்க சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார், நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க சார்ங்கிறாரு முத்து. என்னத்த சொல்ல போற? நாங்க நகையை திருட வரல, எங்க நகையை யாரோ திருடிட்டாங்க, நகையை தேடி நகையை உருக்குற இடத்துக்கு நாங்க போனோம், அப்ப எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அப்படிதானே சொல்ல போற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, முத்த வாயெல்லாம் பல்லா ஏய் அப்படின்னு கையை தட்டுறாரு. மீனா அதிர்ச்சியா பாக்குறாங்க. எப்படி தெரியும் இவருக்குன்னு? அந்த லேடி முத்துவையும் மீனாவையும் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. முத்து சந்தோஷமா கையை தட்டிட்டே மீனாவை பாக்குறாரு. ஏய் என்ன சிரிக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் எப்படி சார் கரெக்டா சொன்னீங்கன்னு முத்து கேக்குறாரு. சூப்பர் சார், அப்படியே நடந்ததை பார்த்த மாதிரியே சொல்றீங்க சார், நீங்க நிஜமாவே பயங்கரமான போலீஸ் சார் நீங்க அப்படின்னு முத்து மனசார அவரை பாராட்டிட்டு இருக்க. யோ என்னையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்ற கதையை நாங்க கேட்டிருப்போம், முதல்ல இவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்கன்றாரு இன்ஸ்பெக்டர். ஐயோ அப்படின்னு முத்து பாக்க, சார் 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 ப்ளீஸ் சார் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார்ங்கிறாங்க மீனா. எங்க மேல தப்பு ஒண்ணு இல்லைங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க யாருன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். நான் இவரோட பொண்டாட்டி சார் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தான் திருடுவீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் 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 இல்லைங்க சார், நாங்க திருடுறவங்க எல்லாம் இல்லைங்க சார், என் தங்கச்சியோட தாலி செயினை கோவில்ல ஒருத்தி திருடிக்கிட்டு போயிட்டா, அவளை துரத்திக்கிட்டு நான் ஓடுனேங்க சார், ஒரு இடத்துல அவ என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டா, அவளை தேடிதாங்க சார் நாங்க அந்த நகை உருக்குற இடத்துக்கே போனோம் அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்லையா உன் பொண்டாட்டிக்கு நல்ல பொய் சொல்ல கத்து கொடுத்துருக்குற, இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, மீனா பயமும் கலக்கமா பாக்குறாங்க. சார் நாங்க பொய்யெல்லாம் சொல்லலங்க சார், நாங்க திருடங்க இல்லைங்க சார், எங்க நகையை தேடிதாங்க சார் உண்மையிலேயே போனோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சார் இவங்க நகையை உருக்கணும் விற்கணும்னு தாங்க சார் என்கிட்ட வந்து பேசினாங்க, இப்ப உங்ககிட்ட பொய் பேசுறாங்க சார் அப்படின்னு அந்த உருக்கிற லேடி உடனே சொல்றாங்க. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவர் கார் டிரைவருங்க சார், 2 கார் ஒரு வேன் எல்லாம் வச்சிருக்காரு, நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க சார், நாங்க திருடங்கள்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, இன்ஸ்பெக்டர் அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஆமாங்க சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வேணா கூட போன் பண்ணி கேளுங்க சார், எங்க அப்பா ரிட்டையர் ஆன ரயில் என்ஜின் டிரைவருங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப சுவாரஸ்யமா கேட்ட இன்ஸ்பெக்டர் நிறைய கதை வச்சிருப்ப போலேங்கிறாரு. சார் அப்படின்னு மீனா தவிப்பா கூப்பிட, சார் நாங்க நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், அப்படி நாங்க சொல்றது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எங்களை ஜெயில புடிச்சு போடுங்க சார், ஆனா ஒரே ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு போன் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார்னு முத்து சொல்ல, மீனாவும் ப்ளீஸ் சார்ங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோ அவங்க கிட்ட நம்பர் வாங்கி அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஓகே சார்ங்கிறாரு எஸ்ஐ. நம்பர் சொல்ல கால் பண்றேன் அப்படின்னு எஸ்ஐ கேட்க, முத்து நம்பர் சொல்ல அவரு அப்படின்னு நம்பரை போடுறாரு. நம்பரை வாங்கிக்கிட்டு உங்க அப்பா பேருன்னு அவர் கேட்க, அண்ணாமலைன்னு சொல்றாரு முத்து. ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா ஃப்ரிட்ஜை திறந்து ஏதோ எடுத்துட்டு இருக்க. ஹால்ல இருக்க சோஃபால அண்ணாமலை மொபைல் இருக்கு, அது ரிங் ஆகுது. அண்ணாமலை போன் எடுத்து கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. அண்ணாமலைங்களான்னு கேட்க, ஆமா நீங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. சார் நாங்க நகை உருக்கிற திருட்டு கும்பல்ல இருந்து சில பேரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அதுல முத்து மீனான்னு 2 பேர் சிக்கி இருக்காங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, அதிர்ச்சி ஆகுது அண்ணாமலைக்கு. முத்து மீனாவா அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்க சார் அவங்க திருடங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பையன் மருமகன் வேற சொல்றாங்க, இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமாங்க சார் அப்படின்னு எஸ்ஐ கேக்குறாரு. சார் முத்து என் மகன் தான், மீனா என் மருமக தான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போது விஜயா இவங்க பேரை கேட்டோன்னு அப்படியே பக்கத்துல வர்றாங்க. ரொம்ப நல்லவங்கன்றாரு அண்ணாமலை. சார் எதுவா இருந்தாலும் நீங்க இங்க எங்க ஸ்டேஷன்ல வந்து நேர்ல சொல்லுங்க, இல்லன்னா
எஃப்ஐஆர் போட்டுருவோம், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறாரு எஸ்ஐ. சார் நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் அதிர்ச்சியோடவே சொல்ல, ஏங்க என்னாச்சுங்க, யாருங்க போன்ல, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ஏதோ ஒரு நகை திருடின கேஸ்ல முத்துவையும் மீனாவையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா ரொம்ப திமிரா தென்னாவட்டா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, ஓஹோ அதானே பார்த்தேன், இப்ப இவங்க 2 பேரும் திருட வேற ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கூலா சொல்றாங்க விஜயா. ஏய் சும்மா இருக்கிறியா, நானே டென்ஷன்ல இருக்கேன், இடையில தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதேங்கிறாரு அண்ணாமலை. நான் தான் அப்பவே சொன்னேனே, அந்த பூக்கட்டுறவ வந்த நேரமே சரியில்லைன்னு, இப்ப பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய வேண்டியதா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாங்க? அந்த சாமியாரம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, நல்ல வேலை அவளை சரியான நேரத்துல தான் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன், இல்லைன்னா இன்னும் இவளால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு தீர்க்கதரிசி திமிர் பிடிச்ச ஜென்மம் விஜயா சொல்றாங்க. போதும் போதும் போதும், வாய மூடுறியா? அவங்க 2 பேரும் தப்பு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகல, போலீஸ் சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க, உடனே தப்பு தான் பண்ணிருப்பாங்கன்னு எந்த அவசியமும் கிடையாதே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சும்மா இருக்கவங்கள போய் போலீஸ் புடிச்சிட்டு போகுமா, ஏதாவது தப்பு செஞ்சாதானே புடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு விஜயா கேட்க, காணாம போன செயினை 2 பேரும் தேடி போயிருக்காங்க, அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நீ வாய்க்கு வந்த மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, நான் ஸ்டேஷன் வரல போயிட்டு வந்துடுறேங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க நீங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போறீங்க, ரவி வந்ததும் அவனை அனுப்பி வைக்கலாங்கிறாங்க விஜயா. அது வரைக்கும் நாம லேட் பண்ணா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க, ரவிக்காகலாம் நான் வெயிட் பண்ண முடியாது, தப்பே பண்ணாம அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா அது தெரிஞ்சும் என்ன சும்மா இருக்க சொல்றியா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு அண்ணாமலை கிளம்பிடுறாரு. அதுங்களும் அடங்காது இவரும் அடங்க மாட்டாருன்னு விஜயா பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலைக்கு முன்னாடி ரவியும் ஸ்ருதியும் தான் வேகமா வண்டியில வந்து இறங்குறாங்க. வண்டியை ஃபாஸ்டா நிறுத்திட்டு உள்ளர ஓடி வர்றாரு ரவி. எதிரில் வர்ற ரைட்டர் கிட்ட, சார் சார் இங்க முத்துன்னு அப்படின்னு உட்கார்ந்துருக்க முத்து மீனாவை அடையாளம் தெரியாம அவரு கிராஸ் பண்ணி ஓட, டே 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 ரவின்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து எழுந்து நிக்கிறாரு. கூடவே மீனாவும் எழுந்து நிக்க, ரவி திகைப்போட முத்துவை பார்த்துட்டு, டேய் முத்து என்னடா இப்படி இருக்கிற, அண்ணி எங்கன்னு கேட்க, பின்னாடி இருந்து வர்றாங்க மீனா. ரவி மீனாவை ஏற இறங்க பார்த்துட்டு இருக்காரு, அதிர்ச்சியா இருக்கு 2 பேரையும் பார்த்தவருக்கு. ஆனா அந்த ரணகலத்திலையும் முத்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல மீனா, நல்லா தான் கெட்டப் போட்டிருக்கோம், இவனுக்கே அடையாளம் தெரியல பாருன்னு ஜாலியா சொல்றாரு. என்ன மீனா இது இப்படி ஒரு கெட்டப் போட்டிருக்கீங்க, உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்றாங்க ஸ்ருதி. சத்தியமா உன்னை பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியலடா அப்படின்னு ரவி சொல்ல, சரி நீ எப்படி இங்கன்னு கேக்குறாரு முத்து. அப்பா தான் கால் பண்ணி விஷயத்த சொன்னாரு, அவரு கிளம்பி வந்துட்டு இருக்காரு, என்ன முன்னாடி போக சொன்னாருங்கிறாரு ரவி. ஏய் இங்க வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட திரும்பி பாக்குற ரவியை இங்க வான்னு கூப்பிடுறாரு. ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. ஏய் என்ன வந்த, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற, யார் நீன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் அவங்க என் அண்ணனும் அண்ணியும் தான், இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலான்னு வந்தோம் அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு அவரு. ஏன்னா ஐயோன்னு பயத்தோட முத்துவை பாக்குறாங்க. சார் அப்படிலாம் இல்லைங்க சார், என் பேரு ரவி, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா இருக்கேன், இது என்னோட ஆதார் கார்டு, இவங்க என்னோட ஒய்ஃபுங்க சார்ங்கிறாரு ரவி. சார் என் பேரு ஸ்ருதி, என் ரெஸ்டாரண்ட்ல தான் என் ஹஸ்பண்ட் செஃப்பா இருக்காரு, முத்துவோட கூட பிறந்த பிரதர் தான் இவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்ருதி அவங்க ஆதார நீட்டுறாங்க. ஏண்டா அப்பாவுக்கு போன் பண்ணா இவங்க வந்து நிக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு முத்துவை பார்த்து கேக்குறாரு. சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறதுக்கு தாங்க சார் அப்பா இவங்களை முன்னாடியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவரு முறைச்சிட்டு இருக்காரு. சார் மாமா வந்துட்டு இருக்காருங்க சார், கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்கிறாங்க மீனா. சார்னு ஸ்ருதி கூப்பிட இன்ஸ்பெக்டர் திரும்பி பாக்குறாரு. என்னோட அப்பா இந்தியன் ரயில்வேஸ்ல சவுத் சோன்ல ஆபீசரா இருக்காரு, அவர் பேரு வாசுதேவன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவரு தலையாட்டிட்டு, சரிமா அதெல்லாம் சரிமா, இவங்க திருட்டு நகை உருக்குற இடத்துல இருந்தாங்க, திருடங்க தான் போவாங்க, இவங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் நாங்க தான் அப்பவே சொன்னோமேங்க சார், இவ தங்கச்சியோட தாலி செயினை திருடிக்கிட்டு போயிட்டாங்க, அதை கண்டுபிடிக்க தாங்க சார் இந்த கெட்டப்லாம் போட்டுட்டு போனோங்க சார், அந்த தாலி செயின் திருட்டு போனதுனால அந்த பொண்ணை புருஷங்காரன் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. சார் இவங்க சொல்றது உண்மைதாங்க சார், நகை திருட்டு போச்சு, அதை கண்டுபிடிக்க தான் இப்படி போனாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஆமாங்க சார் அவங்க ஒரிஜினலா இந்த லுக்ல இருக்க மாட்டாங்க, சும்மா இப்படி வேஷம் போட்டிருக்காங்கன்றாங்க ஸ்ருதி. இவன் என்ன போலீஸ் ஆபீசரா வேஷம் போட்டுட்டு போய் கண்டுபிடிக்கிறதுக்கு, செயினை காணோம்னா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார்
என் தங்கச்சி புருஷன் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருங்க சார். செயின் கிடைக்கலன்னா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க சார். அதனால தாங்க சார் நாங்க தேடி போனோங்கிறாங்க மீனா. எல்லாரும் சேர்ந்து செம்மையா கதை சொல்றீங்களே, நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரடி கிட்டப்லாம் போட்டு சொர்ணாக்காவை கண்டுபிடிக்க போய் இப்ப 2 பேரும் பரிதாபமா தேவையில்லாம மாட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.